ஆஹா, கண்ணாடி வர்றா. இன்னைக்கு வாழை கிண்டி கழுவிட்டு டேப்ல பதிஞ்சு அப்படியே மச்சாண்ட கொண்டு கொடுத்து ஒரு ஆப்பு கடை போட்டு. ஆய் பாத்திமா. ஏய் சார். எங்க போற? மசூதி போறேன். என்ன பண்ண? நமாஸ் பண்ண. என்ன சாப்பிட்டே? பிரியாணி சாப்பிட்டேன். என்ன பிரியாணி? முட்டை பிரியாணி. என்ன முட்டை? கோழி முட்டையா? அதான் சரி. அடியே கண்ணாடி, ஏங்கிட்டே அடி. இன்னைக்கு உனக்கு ஆப்பு, எனக்கு ஆஃப். மச்சான், ஏய், அந்த ரோடு கான்ட்ராக்ட் எப்படா நம்ம கிட்ட இருந்து கெஜ கர்மத்துல விடு. நான் சொன்னனே அந்த கண்ணாடிக்காரி ஊமை இல்லன்னு கேட்டியா? நீ சொன்னா நீ குடியாரே உளறடாம்ப. நான் வேணா குடிப்பேன். டேப் இருக்காரு குடிக்குமா? என்னடா உன்னோட பெரிய ஆசு. நோ டைலாக், ஒன்லி ரியாக்ஷன். இப்ப கேளு சங்கதியா, கேளு. கொஞ்சம் என்னடா தபலா வாசிக்கிற? லூஸ் கான்டெக்ட் மச்சான், வேற ஒண்ணு இல்ல. இப்ப பார். இரு ஏன் கொதிக்கிற? கொஞ்சம் இரு மச்சான், கொஞ்சம் இரு. இது இந்த பேட்டரி எங்க? என்கிட்ட கேக்குறியா? இல்ல மச்சான், வடிவேலறிய வஞ்சவல்ல. நோ டயலாக், ஒன்லி ஆக்ஷன். சூப்பர் ஆக்ஷன். அதான் சரி. ஐயா. ஐயாவா? அமுதாமாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அப்ப நீங்க ஐயா தானே? ஏய், ரொம்ப குனியாத, இன்னும் குள்ளமாயிருவேன். ஏன்டா அமுதா புரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா நீயும் போட்டு குழப்பற? குவாட்டரா? ஃபுல்லு நில்லு. இதோ கல்லு. தற்கொலை பண்ணிக்க போறியா? புரியாத ஆளா இருக்கியே. கதாநாயகியே வந்து கப்புன்னு காதல சொல்லிட்டா ஹீரோ நீ ஜீரோ மாதிரி நிக்கலாமா? ஏய், அமுதா அவன் பெரிய இடம், படிச்சவங்க, அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். நான் சொன்னா தப்பாயிடும். எப்பவும் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு மாஸ் பசங்களை தான் பிடிக்கும். அதான் நம்ம மாஸோட பவர். ஏய், என் பவர் புரியாம பேசுறியாடா? நான் எப்படி அமுதாமாவை கட்டிக்க முடியும்? சரிதான், நீ இப்படி சைடு வாங்கின அமுதமா சூசைடு பண்ணிப்பாங்க. சும்மா யோசிச்சா எப்படி? சொல்லுன்னா எப்படி? இரு, ஒத்திக்க பாத்துக்கிறேன். அமுதாமா, ஐ லவ் யூ. டூத் பேஸ்ட் விளம்பரம் மாதிரி இருக்கு. ரூட்ட மாத்து. நல்லா இல்லையா? இப்படி சூடு. அமுதாமா, ஐ லவ் யூ. ஓடியே போயிடுவாங்க. ரூட்ட மாத்து. இதுவும் பிடிக்கலையா? இல்ல. போடா குண்டா. இப்ப போடுறேன் பாரு ஒரு பிட்டு. அமுதாமா, ஐ லவ் யூ. எனக்கு மட்டும் அவங்க என்ன வெளியூர்ல இருக்காங்க? ரூட்ட மாத்து. போடா, உனக்கு எப்படி சொன்னாலும் பிடிக்கவே பிடிக்காது. சும்மா நொய்யின்னு இருக்க. நான் ஏன் ரூட்லயே சொல்றேன். அமுதாமா, ஐ லவ் யூ. இப்படி சொல்லட்டுமா? சொல்லட்டுமாவா? ஆல்ரெடி சொல்லியாச்சு. எப்படி? அங்க பாரு. எந்த கடனை வேணாலும் கொடுக்காம ஏமாத்திக்கலாம் போல இருக்கு. இந்த காலக்கடனை கண்டிப்பா கொடுக்க வேண்டியதா இருக்கியா? ஆஹா, இது வேற நடக்குதா? அது சரி. டேய், எனக்கு இது முக்கியம் இல்லடா, இத போய் போட்டு விடுறதா முக்கியம். அதான் சரி. கக்குசுலடா கக்குசு. அந்த கதவு மேல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போன் பேசிக்கிட்டு இருக்கீங்க. போன் வைக்குமா நான் கதவை வைக்குமா? அந்த கதவு மேல கைய கலமக்க. அது சரி. அத தம்பி வந்துச்சு. தம்பி எப்படி வந்துச்சு? நீ கதிரை பத்தி என்ன சொல்ல வந்த? அத சொல்லு. கதிரை என்ன சாதாரணமா வெளிய போனா குனிஞ்சத்தல நிமிராம போகுது, குனிஞ்சத்தல நிமிராம வருது. அது குறிப்பா பொம்பளையில பார்த்தா அப்படியே ஜம்ப் பண்ணி ஒதுங்கில போகுது. என்ன தம்பி? இத சொல்றதுக்கு தான் தலையில அண்டரார போட்டுட்டு ஓடி வந்தியா? இல்ல, ஆச்சரியமான விஷயம் சொல்லி ஆரம்பி. டேய் கதிரை, நீ போய் சும்மா ரிப்பேர் பண்ற. சரி, நீங்க போங்க தம்பி, நீங்க போங்க. மச்சான், இத பாரு.
உன் மக இருக்காளே அமுதா, எங்க அக்கா மக அமுதா. அமுதா மாமா. அமுதா, இது அமுதா. நீ அமுதாவை பத்தி என்ன சொல்ல வந்த சொல்லு. அமுதா என்ன சாதாரண புள்ளியா பத்தி வச்சிருக்கலாமே? உன் வாசல்ல கரெக்டா கோலம் போடுது, லாண்டில கரெக்டா துணி போடுது, குழம்புல கரெக்டா உப்பா போடுது, சக்கரையில கரெக்டா சீனியா போடுது. இதான் பெரிய மேட்டரா? போடுதுல்ல வளரணும். அமுதா கண்ணு நீ போமா. அது சரி, நீயும் போ. அடிச்சு பட. அதான் லூசு சரி. பையன். ச்சே, அட நாசமா போறவங்களா. முக்கியமான கக்கு கட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண முடியலையே. கம்ப்ளைண்டும் பண்ண முடியல, கக்கசுக்கும் போக முடியல. இங்க கீழே இது நிக்குது, மேல இது சிக்குது. எதையாச்சும் ஒண்ணு பண்ண விடுறாங்களா? அது சரி. மேரி மேரி, ஜோசப் வந்துட்டியா? ஏன் இவ்வளவு நேரம்? அந்த பைரவமூர்த்தி ஆளு சாத்தப்போ ஒரு பிரச்சனை பண்ணா, 2 சாத்திட்டு வந்துட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஜோசப் இப்படி வெட்டு குத்து நாளே போற? நிதானமா யோசிச்சு பாரு. இப்படி தினம் தினம் செத்து பழைக்கிற பொழப்பு நமக்கு தேவைதானா? அப்புறம் நீ நான் நம்ம பிள்ளை எப்படி படைக்கிறது? கர்த்தர் நம்மள கைவிட மாட்டார் ஜோசப். உழைச்சு பழைக்கலாமே. என்ன மாதிரி மடத்தனமா பேசிக்கிட்டு? தினம் உழைச்சா 30-40 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சுட்டு பிராந்தி பிரியாணி, நான் போட்டிருக்கிற சட்டை, நீ கட்டிருக்க சேலை, இதெல்லாம் எப்படி? கவர்மெண்ட் பஸ்ல போயிட்டு இருந்தேனா, இப்ப கஜபதி வண்டியில சவாரி பண்ணிட்டு இருக்கேன். கஜபதி ஒருத்தன், பைரவமூர்த்தி ஒருத்தன். அவனுங்க வெட்ட சொல்றவன வெட்டணும், அடிக்க சொல்றவன அடிக்கணும். அதுக்காக நீங்க பயன்படுத்துறீங்களே பட்டா கத்தியும் வெட்டர்வாவும். அது கூட உங்கள மாதிரி ஆளுங்களை பார்த்து வெக்கப்படும் ஜோசப். இதனால சண்டையரங்க பட்டம் தான் மிச்சம். கடைசியில் அந்த பாவி கஜபதினால நம்ம குடும்பமே நடு தெருவுல தான் நிக்க போகுது. இனி ஒரு தடவை எங்க ஐயாவை பத்தி ஏதாவது பேசுறேன், கொலையா பண்ணிடுவேன். அடியா அடி, என்ன அடிச்சு கொள்ளு. தினம் தினம் பொண்ணையும் நம்ம குழந்தையும் நினைச்சு கவலைப்படுறத விட ஒரே அடியா செத்து தொலைறேன். ஏமா ஏமா அழுற? போய் படுத்து தூங்கு. அப்பா, என்னம்மா நீ சாவ போறியா? ஏமா அப்படி கேக்குற? நீ எல்லாரையும் சாகடிக்கிறியே, கடைசியில உன்னை யாராவது சாகடிச்சிருவாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்பா, நீ செத்து போயிட்டா நானும் அம்மாவும் செத்து போயிடுவோம். பாத்தியா ஜோசப், பச்சை குழந்தை கூட தெரியுது. நமக்கு பகுத்தறிவு வேண்டாமா? என்னையோட இந்த பழப்பை விட்டுற. இதோ பாரு மேரி, இது புலிவாலை பிடிச்ச கதை மாதிரி. புலியோட வாலை விட்டுட்டா அது என்ன அடிச்சு கொண்டுடும். கொஞ்சம் பொறுங்க. நாளைக்கு கஜபதிக்கும் பைரவமூர்த்திக்கும் சமாதான பேச்சுவார்த்தை நடக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு விடிவு காலம் வருதான்னு பார்ப்போம். பைரவமூர்த்தி, கஜபதி. இப்பதான் கார்ல உன்னை பத்தி பேசிட்டு வரேன். பார்த்தா எதிரில வந்து நிக்கிறேன். உனக்கு ஆயுசு 100. அது சரிதான். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தான் அல்பாயுசு, நமக்கு எப்பவுமே தீர்க்காயுசு தான். ஓ வாங்க, உங்க 2 பேரையும் சர்ப்ரைசிங்கா சந்திக்க வைக்கலாம்னு நினைச்சேன். நீங்களே சந்திச்சுக்கிட்டீங்க, ரொம்ப நல்லதா போச்சு. உள்ள வாங்க. வர எலெக்ஷனை மனசுல வச்சு நான் ஒரு புது வியூகம் அமைச்சிருக்கேன். அதன் முதல் கட்டமா தான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிற முயற்சி. நேத்தே நான் உங்க 2 பேர்கிட்டையும் போன்ல தனித்தனியா பேசியிருக்கேன். நீங்க இப்ப உங்க மனசுல என்ன இருக்குங்கிறத நேருக்கு நேரா பேசிக்கங்க. ஐயா, சமரசம் வரணும், சத்தியம் ஜெயிக்கணும், சமாதானம் நிலைக்கணும். இதுக்காக நான் எவ்வளவு வேணா கீழே வர தயாரா இருக்கேங்க. பைரவமூர்த்தி, எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். நீ மறந்துரு. ஆத்துல தூர் வாரதோ, மணல் அல்றதோ, பாலம் கட்டதோ, ரோடு போடுறதோ எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கப்பா. ஏன் கவர்மெண்ட் டெண்டர் கூட நீயே வச்சுக்க. இவ்வளவு ஏன்பா, எம்எல்ஏ சீட்டு கூட நான் நிக்கல, நீ ஏன் நின்னுக்க? உனக்காக தெரு தெருவா நான் ஓட்டு கேட்கிறேன். இத்தனையும் உனக்காக நான் பண்றேன். ஆனா எனக்காக நீ ஒன்னே ஒண்ணு பண்ணணும். ஏன்பா கஜபதி, பைரவமூர்த்திக்கா நீ 10 அடி மேல வந்திருக்க, உனக்கா ஒரு அடி மேல வர மாட்டாரு? சொல்லுப்பா, உன் கண்டிஷன் என்ன? கண்டிஷனா? இதுக்கெல்லாம் நான் வைக்கிற ஒரே வேலை, அந்த கதிரோட தலை, அந்த கதிரோட தலை எனக்கு வேணும். கதிரு, உன்னை யாரும் நினைக்கிறாங்க? டே, வேற யார நினைக்க போறாங்க? என்ன புள்ள மாதிரி வச்சிருக்க, நம்ம ஐயா தான் நினைப்போம். தலைய கேட்கிறான், தலை தருதல.
கதிர், உன் தலையை கேட்டவன் தலையை நான் வெட்டாம விட மாட்டேன். அந்த கஜபதி ரங்கநாத்த ரயில் ஏத்தி விட போயிருக்கான். இதான் நல்ல சந்தர்ப்பம். யாருக்கும் சந்தேகம் வராம நீ மட்டும் தனியா போ. ஒத்த பாலத்துக்கிட்ட நில்லு. கஜபதி வருவான். ஒரே வெட்டு. ஒத்த பாலத்து மண்ணில் அவன் தலை உருளணும். இடும்பா ஐயா. நீ போய் மெயின் ரோட்ல 10வது கிலோமீட்டர். சரிங்க. நாகப்பா ஐயா. நீ போய் மாந்தாப்பு கிட்ட நில்லு. ஆடு. ஒருவேளை அந்த கஜபதி கதிர் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா நீங்க போட்டு தள்ளிடுங்க. ஹலோ, பைரவமூர்த்தி பேசுறேன். பைரவமூர்த்தியா? சொல்லுப்பா. கஜபதி, உன் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன். தந்திரமா பேசி கதிரை தனியாள அனுப்பிச்சிருக்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல அவன் ஒத்த பாலத்துக்கிட்ட வருவான். அவன் கைய வெட்டுவியோ காலை வெட்டுவியோ இல்ல உன் ஆசைப்படி அவன் தலையை வெட்டுவியோ அது உன் சாமர்த்தியம். கதிரை தீர்த்து கட்டிடு. நீ ஒண்ணும் கவலைப்படாத பைரவமூர்த்தி. நம்ம ஒப்பந்தெல்லாம் நீ சொன்ன மாதிரி தான். மாற மாட்டேன் வச்சிடுறேன். ஐயா, கடைசியில அந்த பைரவமூர்த்தியோட கூட்டு வச்சிட்டீங்க. நீ நினைக்கிற மாதிரி கூட்டு கிடையாது. நாம தந்திரமா வைக்கிற வேட்டு அது. கதிர் அவன் கூட இருக்கிறதுனாலதான் நம்மளால அவனை நெருங்க முடியல. ஆனா அந்த கதிர அறுத்துட்டா புரியல ஜோசப். நம்ம வீரத்தால முடிக்க முடியாதத நான் பேரத்தால முடிச்சேன். கதிர் இப்போ ஒத்த பாலத்துக்கிட்ட தன்னந்தனியா நிப்பான். நீ நம்ம ஆட்களோட போய் அவன் கதைய முடிச்சு. மச்சான், கதிரவனை கொல்ல போறியாம? என்ன இருந்தாலும் அவன் நம்மாலும் மச்சான். நம்மாளா? அவன் நம்ம குலமா, நம்ம ஜாதியா? அவன் வாழ்ந்தாலும் இந்த பைரவமூர்த்திக்காக வாழணும். செத்தாலும் இந்த பைரவமூர்த்திக்காக சாகணும். கொஞ்சம் கூட இறக்கமில்லாம பேசுறிய. அவனை உன் புள்ள மாதிரி வளர்த்திய மச்சான். எவன்டா புள்ள? என்ன பொறுத்த வரைக்கும் அவன் கேவலம் ஒரு அடியாள், அவ்வளவுதான். கதிரை கொன்னுட்டா எனக்கு பணம் கிடைக்கும், பதவி கிடைக்கும். அதை வச்சு ஒரு கதிர் என்னடா 100 கதிரை உருவாக்கலாம். மச்சான், குடியார நான் தடுமாறலாம், உளரலாம். நீ தடுமாறலாமா? வேணாம் மச்சான், பாவம் மச்சான். எனக்கு எல்லாம் தெரியும். பட. அது சரி. நம்மாளா? அவன் நம்ம குலமா, நம்ம ஜாதியா? அவன் வாழ்ந்தாலும் இந்த பைரவமூர்த்திக்காக வாழணும். செத்தாலும் இந்த பைரவமூர்த்திக்காக சாகணும். நான் ஏமா வருத்தப்படணும்? எனக்கு தான் ஐயா இருக்காங்கல்ல. எனக்கு அப்பா அம்மா எல்லாமே ஐயா தான். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேசுற உலகமா போயிருச்சியா? கை கொடுக்க வர்றாங்களா கழுத்து இருக்க வர்றாங்களான்னு தெரியல. எங்கேயோ என்னவோ நடந்திருக்கியா? என்ன சொல்ற? ஆமாயா, நம்ம பிளான் எல்லாம் எப்படி அந்த கஜபதி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் என்ன ஏமாத்திட்டான். அப்படியா? எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கய்யா. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா தாங்க முடியாதுயா. நீ இருக்கும்போது எனக்கு என்னடா ஆயிடும்? சரி சரி, உள்ள போ உள்ள போ. ஹாய் அமுதம்மா, இன்னும் தூங்கல? இன்னும் தூங்கலீங்களா? கையில என்ன? அது ஸ்டைலுக்கா கைய பாக்கெட்ல விட்டுருக்கேன். எப்படி, நல்லா இருக்கா? ஏன் போய் சொல்ற? என்னம்மா பாக்குறீங்க? ஒரு கையால் ஆகாதவன் பின்னாடி இருந்து வெட்ட வந்தான், தடுத்தேன். எவ்வளவு பெரிய காயம்! இதெல்லாம் ஒரு காயமா? வா கட்டு போடுறேன். அமுதம்மா, பசிக்குது.
சாப்பிடு கதிர். சாப்பிடு. டேய் ஐயா, வீட்ல இத்தனை வேலைக்காரங்க இருந்துகிட்டு என்னடா பண்றீங்க? அவனுக்கு சோறு போட வேற ஆளே இல்லையா? மச்சா, அங்க பாருங்க யாரு வர்றாரு. ஐயா கூப்பிட்டீங்களா? சும்மா ஆளை விட்டு கூப்பிட்டு கூடாதுடா. யானை மேல அம்பாரி வச்சு மேலதாள தப்பட்டையோட மாப்பிளைய கூப்பிட்டு இருக்கணும். அது சரி, ஆ? அதான் சரி. மாப்பிள்ளையா? என்னையா சொல்றீங்க? ஐயா என்னதெல்லாம்? தம்பி புரியலையா உனக்கு? மச்சான் அவனுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணி இருக்காரு. கொல்லமற்ற கொண்டசாமி பொண்ணையும் கொடுத்து குதிரை மாதிரி ஒரு சைக்கிளையும் உனக்கு சீதனமா கொடுக்க போறாரியா? இல்ல மச்சான்? ஆமாமா, இது கதிருக்கு பொருத்தமான இடம். அதான் சரின்னு சொல்லிட்டேன். அதான் சரி. கொண்டசாமி, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? ஐயா, எங்க 2 பேருக்குமே படி அளக்குறவங்க நீங்க சொல்ற தேதியில பொண்ணையும் சைக்கிளையும் கதிர்கிட்ட ஒப்படைச்சிடறேன். அது சரி. சைக்கிள் கொடுக்கறது பெரிய சான்றோ கார் கொடுக்கற மாதிரி சொல்றான் பாரு. மச்சான் முதல்ல தம்பிக்கு சம்மதமா இருக்கலுக்கு. அவன் என்னடா கேக்குறது? நான் சொன்ன சரிதான். என்னடா கதிர்? ஐயா என்னடா? எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாயா. இப்ப கல்யாணம் வேணாமா அல்லது இந்த கல்யாணம் வேணாமா? தம்பி மௌனமா இருக்க பார்த்தா மனசுக்குள்ள யாரையும் நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்படி யாரையும் நினைச்சினா மச்சான்ட்ட சொல்லியா? ஐயா மனசு அண்ணா சாலையை விட அகலமானது. நீ யார நினைக்கிறியா அவளே உனக்கு கட்டி வச்சிருவாரு. என்ன நான் சொல்றது? கரெக்ட். அது சரி. கதிர், நீ யார விரும்புறன்னு சொல்லு. குப்பக்காரியா, கூடக்காரியா, கூட்டுறவளா, பெருக்கிறவளா, யாரா இருந்தாலும் சரி, உனக்கு அவளையே கட்டி வச்சிடுறேன். சொல்லு. சொல்லுப்பா, பண்ணி வச்சிருவாரு உனக்கு. சொல்லு. மச்சான் தான் சீனல் கொடுத்துட்டாருல, சீக்கிரம் சொல்லுப்பா. யார விரும்புற? கதிர், அதான் அப்பா சொல்லிட்டார்ல, நீ யார விரும்பினாலும் கட்டி வைக்கிறேன்னு. அப்புறம் எதுக்கு தயங்குற? சொல்லு, நீ யார விரும்புற? தைரியமா சொல்லு. சொல்ல வேண்டியதானே? ஏய் சொல்லுடா. அது சரி. ஐயா உங்க மக அமுதாவை காதலிக்கிறேன். அதான் சரி. என்னடா சொன்ன? ஆமாய்யா, நானும் அமுதாவும் ஒருத்தர் விரும்புறோம். டேய்! கதிர், என்ன விளையாடுறியா? சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தோம். அந்த பாசத்தோட பழகுனா அது காதல்னு நினைக்கிறதா? அம்மா அப்பா இல்லாத அனாதையாச்சேன்னு அன்பா 4 வார்த்தை பேசினா அதை நீ காதல்னு நினைக்கிறதா? உன் மனசுல இப்படி ஒரு கெட்ட எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உன் கூட பழகி இருக்கவே மாட்டேன். அமுதா, அமுதா, என் வீட்டு எச்சல திங்கிற நாய் உனக்கு ஏன் பொண்ணு வேணுமா? என்ன தைரியம் இருந்தா ஏன் பொண்ணு? ஐய்! உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். அவர் செஞ்ச தப்புக்கு அவரை வீட்டு விட்டு போயிடுவாரு. விட்டுருங்கப்பா, வேண்டாப்பா, விட்டுருங்க. ஏய்! நீ இந்த வீட்டுல அடி எடுத்து வச்ச உடமாட்டம் போது. சாரி அமுதா, நீ இருக்கிற நிலைமையில உனக்கு துணையா இல்லாம தனியா விட்டு போறோமேன்னு வருத்தமா இருக்கு. பாவம் கதிர், உங்க அப்பா அடிச்சதை விட நீ வார்த்தையால அடிச்சியே, அதான் அவரை ரொம்ப பாதிச்சிருக்கோம். சரி அமுதா, நாங்க புறப்படுறோம். தீனா, சொல்றத கேளு தீனா. என் மேல கோவமா? பின்ன கதிர் உங்களை காதலிச்சாரா? அவரை காதலிக்கிறேன்னு சொன்னதே நீங்க தானே. கடைசியில கதையை மாத்திட்டீங்க. நான் கதையை மாத்தலனா
கதிரோட கதையே முடிஞ்சிருக்கும். எங்க அப்பா கிட்ட இருந்து கதிரை காப்பாத்ததா இப்படி ஒரு பொய் சொன்ன. அப்படியா? ஆமா, கதிரை இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் இருக்கிற இடம் எனக்கு தெரியுமா?